ஷேய் அப்பா விஷ்ணு எல்லாம் கேட்டுக்கோப்பா. முனியப்பன் என்னப்பா அதெல்லாம் குறுப்பு வெளியே போய் அடி தருமடி விழுது. ஒரு பக்கம் வெள்ளைக்காடு போகுது, ஒரு பக்கம் பூரா பில்டிங் சாயுது. டெல்லி தமிழ்நாடு நம்ம போட்ட கணக்கு அதுதான். அதில் தான் இப்போ படையை பூரா உள்ளே போய் அடி கலக்குன்னு அடி செருப்படி விளக்கமாத்தடி விளக்கமாத்தடி செருப்படி எப்படி அடுத்தாப்புல கொலை வெளியே எடுத்து போட்டு நறுக்கி ரோட்டு காட்டில் போடுவாங்க. அது இந்த தண்ணி போகிற போக்கில் எல்லாம் ரோடு பூரா பிஞ்சு போவோம் தார்த்தரா. அதுக்கப்புறம் இப்போ உயிர் வாழறதுக்கு என்ன விவசாயம். விவசாயத்தில் இல்லாமல் என்ன பசி வயிறு அரசியல் தூக்குடான்னு காலை ரெண்டையும் கிளிப்பும் நம்ம உள்ளே போட்டால் ஆட்டுக்குட்டி மாடுகள் கோழிகள் தொலியை உரிக்கானா அந்த மாதிரி இப்போ உரிப்பான். டெல்லி தமிழ் இப்போ சாப்பாடு உணவு இல்லை. இப்போ மழை தாக்கத்தில் போய் எல்லாமே போயிடுச்சு. தண்ணி எவ்வளோ இங்கே போதோ எல்லாமே அழிஞ்சு போவோம். ஆனால் அதுக்கப்புறம் எங்கே தடவுமா பூமியில் தடவணும். ஆனால் திங்கிறதுக்கு உணவு இல்லை, வயிறு பசியாக இருக்கும். அப்போ எவனை கடிப்பான்? அரசியல்வாதியை கடிப்பான். கடிச்சு எடுப்பான், தொலியை உரிப்பான். அவனே சொல்லுவான் எக்ஸ்போர்ட்டுக்கு பண்ணால் அரசியல்வாதி தொழில் லட்ச கோடி கிடைக்கும், நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம்னு. அந்த மாதிரி இப்போ மூளையை திருப்பி விடுவான் ஈஸ்வரன் பரமசிவன். தொழியை உரிக்கணும்ல, தொழியை உரித்து அந்த மாதிரி கணக்கில் வரும். 8 7 உழைச்சோடு பஞ்சாங்கத்து கணக்கு முக்கால் சத்தியம். ஏன்னாப்பா ஆமாம் இப்போ கோர்ட்டில் வந்து கணக்கு என்ன இப்போ நம்ம கைலாசத்தில் நடந்திருக்குல்ல. கவர்மெண்ட்டு 5 வருஷம் உட்காந்தான். கவர்மெண்ட் லாயரு கவர்மெண்ட்டுக்கு ஜட்ஜி நீதிபதி ஜட்ஜி கோட்டார் ஆணு பெண்ணும் இப்படி தான் நேமி போச்சு. இப்படி தான் நடக்கு. ஒரு வந்து ஐயா உட்காந்துருக்கார், நம்ம இதை பார்க்கணும், இதை செய்யணும், இது என்ன கணக்கு. திடீர்னு வந்து உள்ளே உட்காந்துருக்கார் நீதிமான். கணக்கு ஒரு திரைலோகத்தில் போதில் பார்க்க வேண்டாமா? கோர்ட்டில் பார்க்கணும், வழக்கறிஞர் பார்க்கணும், நீதிபதி ஜட்ஜி கோட்டார் ஆணுன்னு பார்க்கணும். ஐயா வந்து உட்காந்துருக்காரு. என்ன அர்த்தம்? சொத்து பூமி, அவர் சொத்து பூமி, அவர் எல்லா கணக்கு வச்சுருப்பார், நம்ம தான் விளையாடுதோம் அப்படிங்கிற கணக்கு நீதிமன்றத்தில் தெரியணும். அதுக்கு தான் கணக்கு போடுதார். அதுக்கு தான் இப்போ உள்ளே இடித்து பறக்கி வச்சு 90 நாளைக்கு அங்கே காவல்துறை. ஆனால் கவர்மெண்ட் அவங்க தானே கவர்மெண்ட்டு, இடத்துக்கு சம்மந்தப்பட்ட அவங்க தானே கவர்மெண்ட்டு. மொத்தமாக ஆன்லைனில் கம்ப்யூட்டர் போயிட்டு கொண்டு போய் சென்னை மெட்ராஸில் அழிச்சு போட்டு நக்கிட்டு இருக்கான்ல அரசியல்வாதியை. 5 வருஷமாக ஆட்டி நக்கி என்னையும் பாரு மோரை பாரு நக்கி பூரா ஏழை எளிய மக்கள்கிட்ட பிடுங்கி பூரா விவசாயம் பண்ணதவனை பூரா அழிச்சு விவசாயம் பண்ணவனை பூரா கோடிக்கணக்கு பேப்பர் மொட்டை பேப்பரை கொடுத்து மில்லு தொழிற்சாலை கம்பெனிகளை பூரா போட்டு நச்சு பறக்க வச்சுருக்கான். என்னடா புளுத்தி 2ஆம் நம்பர் பார்க்கறதுக்காடா புளுத்தியை கொடுத்துருக்கு பூமியை. அம்பூட்டு 2ஆம் நம்பர் போட்டு பார்க்கான். பூரா அரசியல் அங்கங்கே கையெழுத்து போட்டு தஹசில்தார் விவோ கலெக்டர் பத்திரப்பதிவு காவல்துறையிலேருந்து பைசா வாங்கி இதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரி இருக்கான். அவனு வந்து நிற்பான் டைங்குன்னு அந்த மில்லு தொழிற்சாலை கொடுக்கலன்னா நான் கோர்ட்டில் பண்ணிடுவோம்மா. உடனே ஒரு கெட்ட தூக்கி போட்டுருவான் இந்த மொட்டையம் பேப்பர். என்னப்பா தூக்கி போட்டோன்னே லவக்குன்னு கவிட்டு போயிடுதான். அதுக்கப்புறம் அழிக்கான் ஓட்டி அழிக்கான். இதெல்லாம் நிர்வாகமாக அதான் கணக்கு. இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு இராணுவ தளபதியார் கணக்கு. இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு இராணுவ தளபதியார் கணக்கு போட்டார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோப்பா. கோர்ட்டில் புரிஞ்சுக்கோ, கணக்கு வெளியே தோண்டி எடுக்காரு. ஆனால் ஒரு பிட்டு விட மாட்டார். இப்போ 2 கட்சிக்காரனும் காங்கிரஸ் கட்சிக்காரனும் 3 காரனும் கையை குலுக்கு தான். இப்போ தேவையாக்கா மடியில் போட்டுதான். மடியில் போட்டோன்னா நான் நாட்டு வாயை வச்சு சாப்பிட்டுக்குவேன். புரிஞ்சுக்கிட்டேன். நீ அமைதியாக பொத்திப்போ. 5 வருஷத்துக்கு நாங்கள் எதுவும் ஆட மாட்டோம் பாட மாட்டோம், நாங்கள் எப்படியோ ஓட்டுதோம் அப்படிங்க. இவனை வச்சு எல்லா கணக்கும் தமிழ்நாடு முழுதும் இப்போ கூடிய சீக்கிரம் 30 நாளுக்குள்ளே தோண்டி வெளியே எடுத்துருவார். எடுத்து முடித்தோடனே அடுத்தாப்புல அவனுக்கு லாக்கப்பு எல்லாமே எஃப்ஐஆர் போட்ட கணக்கு உள்ள எஃப்ஐஆர் போட்ட கணக்கில் லாக்கப்பில் போயிடுவான். முக்கால் சத்தியம் 13 செயலராக 13 கம்பி லாக்கப்பில் போவான் அரசியல்வாதி முக்கால் சத்தியம்.